பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி மத்தேயு 24 மார்க் 13 இதெல்லாம் கடைசி காலத்தை பற்றி சீஷர்களுக்கு ஆண்டவர் போதிக்கிற அதிகாரம் தான். அந்த கடைசி காலத்தில் எப்படி நடக்கும், என்ன வருகைக்கு அடையாளம்னு கேட்கும்போது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் மத்தேயு 24 25 ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாங்க. மார்க் 13 22 23 ஆண்டவர் அதே வசனம் சொல்கிறாங்க. தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் பிசாசானவன் செய்வான். இன்றைக்கி நம்ம செய்தியின் பிசாசின் தந்திரங்கள். நாம் இயேசுவை எப்படியெல்லாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிசாசையும் அறிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அவன் தந்திரங்களை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். எல்லா பிசாசை பற்றி எனக்கு தெரிய வேண்டியது இல்லைன்னு சொன்னால் நம்ம தோற்று போயிடும். ஏன்னா எல்லா விஷயங்களும் நல்லதும் கெட்டதும் நான் புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இந்த சாத்தாண்ட கிரியைகளிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதனால் அவனும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிறான். அந்த மாதிரி அடையாளங்களும் அற்புதங்களும் அவன் செய்வான். வேதம் நமக்கு அதுதான் எச்சரிக்கிறது. தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களும் வஞ்சிக்கப்படுவோன்னு சொல்லி எச்சரிக்கிறது. எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருங்க. அவன் கிரியை செய்யறதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எபேசியர் 6:11 பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவன் எந்த விதத்திலெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 தெசலோனிக்கர் 2:9-10 படி பலவித பொய்யான அற்புதங்களை செய்து வார்த்தையான வசனத்தை விட்டு விலகும்படி நம்மளை செய்வான். வசனம்தான் அவனுக்கு எதிராளி. அந்த வசனத்தை விட்டு விலகும்படி அவன் நமக்கு தந்திரங்களை செய்வான். தானியேல் 1:5-8 வரையுள்ள வசனத்தில் பிரகாரம் பார்க்கும்போது தானியேல்னு உணவினால் கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் தந்திரம் கொண்டு வந்தான். தானியேல் உணவின் முகேந்திரமாக சாத்தான் நம்மளை வஞ்சிக்கும். யோசுவா 9ஆம் அதிகாரம் 3-16 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது யோசுவா அப்படித்தான். நல்ல தேவ மனிதன், கர்த்தருக்கு பிரியமான தேவ மனிதன். எல்லாம் அவரை கேட்டு தான் ஆலோசனை கேட்டு தான் செய்வாள். அன்னைக்கு மட்டும் ஆலோசனை கேட்காம எதிராளி கொண்டு வந்து அப்பத்தையும் புசித்து அவங்களோட உடன்படிக்கை பண்ணாங்க. அதாவது மாம்சத்தின்படி முடிவெடுக்கும்படியாக கிரியை செய்வாள். நம்மளை ஆவிக்குரிய இதில் கொண்டு போகவே மாட்டான். அந்த நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் திருப்பி விடுவான். அதனால மாம்சத்தின் முடிவெடுக்கும்படி யோசுவாவுக்கு பண்ணான். அப்போஸ்தலர் 6 சோர்வு நமக்கு உண்டாகும். நிறைய சோர்வுகளை கொண்டு வரும். என்ன ஜெபிச்சு என்ன செய்கிறது, ஜெபம் பண்ணி என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு பல சோர்வுகள் யாராவது நம்மக்கிட்ட எல்லாம் பிரச்சனை கொண்டு வரணும். எல்லாம் சாத்தாண்டு கிரியதை எல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவன் தந்திரங்களை நம்ம நல்லாவே அறிஞ்சு கொள்ளணும். உடனே நமக்கு சோர்வாய் பதறி பேசுகிறான். மோசையை அப்படியெல்லாம் நிறைய பதறி பேசிச்சு, சோர்ந்து போயிடுச்சு. அப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரனே அப்படி செய்யும்போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அதனால அவனோட தந்திரங்களை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக உபாகமம் 24:8-9 ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுவான். ஊழியக்காரனை குறை சொல்லி பேசும்போது நம்மளும் கூட ஆமாம் ஜாமி ஆமாம் போடக்கூடாது. நம்ம அதுக்கு ஒத்துக்கூடாது. அதுதான் மீரியாவினோட ஆவின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக எண்ணாவும் 14:1 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் போது துர்ச்செய்தி பரப்புனாங்க. துர்ச்செய்தி பரப்பும்போது சபையார் எல்லாம் ஒன்று சேர்ந்து 10 கோத்திரத்தால் துர்ச்செய்தி பரப்பியாச்சு. அந்த தேசம் நல்ல தேசம் அல்ல, பட்சிக்கிற தேசம் இதாக அப்படியா இப்படியான்னு சொல்லி ராட்சசர் இருக்கிறாங்க, நாம் தோற்று போயிடும் அழிஞ்சு போயிடும் சொல்லி துர்ச்செய்தி பரப்பும் போதே அவங்க திரும்பி நம்ம தேசம் ஒரு முழுவதும் அழுதுகிட்டே இருந்ததா திரும்பி எகிப்துக்கு போகலாங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதாவது அந்த காரியங்களே நமக்கு இருக்கக்கூடாது. ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, ஊழியத்துக்கு விரோதமாக புலம்பக்கூடாது. அடுத்ததாக மீகா 6:5 பார்க்கும்போது பிலேயாமின் ஆவி, அதாவது பிலேயாமின் ஆவி என்ன பண்ணிச்சு, வேஷத்தனம் பண்ண வச்சது, அப்புறம் இச்சைகளை கொண்டு வர வச்சது, கீழ்ப்படியாமல் கொண்டு வச்சது, இதெல்லாம் பிலேயாமின் ஆவி. அடுத்ததாக ஹாகானின் ஆவி, அவனுக்கு தேவ பயம் இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, உலக ஆசை, பொருள் ஆசை. இந்த ஆவியெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது தான். கீழ்ப்படிய வைக்கிறது இல்லை,
எல்லாம் சாத்தாண்ட கிரியைகள் தான். எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சாத்தானே நல்ல ஆழமாக தெரிஞ்சு கொண்டாதான் அவனோட கிரியைகளை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் அதை நம்ம தியானிக்கிறதோ அது நம்ம ஏற்றுக்கொள்கிறதோ இல்லை, ஆனால் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான். அடுத்ததாக இந்த சாத்தானையெல்லாம் ஜெயிக்கிறதோ இந்த தந்திரங்களை ஜெயிக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு வழி உண்டல்ல, பைபிளில் ஒரு வழி இருக்குது. ஆண்டவர் நல்லா எழுதி வச்சுருக்காங்க. தினம் இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுங்க. மனப்பாடம் பண்ணி அறிக்கிட்டு ஜெயம் எடுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மரணம் நெடுகிறதாய் இருந்தாலும் ஜீவனுக்கு தப்பும்படி சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாத்தானே ஜெயிச்சார், பிசாசை ஜெயிச்சாங்கன்னு சொல்லி எழுதி வச்சு இந்த வசனம் டெய்லி அறிக்கிடு. ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தான், அந்த இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நமக்கு சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லாமல் வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நாம் சொல்லி அப்போ அதிகாரமுள்ள வார்த்தைகள் அதிகாரத்தோடு சொல்லி நாம் சுதந்திரிச்சு கொள்ளணும். சுதந்திரிக்கும் போதே சாத்தான் ஓடி போயிடும். அந்த வார்த்தை இருபுறம் கருக்குள்ள வார்த்தை சொல்லும் போதே சாத்தான் ஓடிடும். சாத்தான தந்திரத்தை ஜெயிக்க முடியும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்மளை சகலத்திலிருந்து விடுதலை பண்ணும், ரட்சிக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இதை கேட்குற யாவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கவும் அவனோட ஆண்டவரே அவனோட தந்திரங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபைதான். கர்த்தரோட வெளிச்சம், கர்த்தரோட ரத்தத்தின் வல்லமை, சாட்சியின் வசனத்தின் வல்லமை இவங்களை எல்லாரும் எப்போதும் ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.